ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்துல கனடா வாழ் குடும்ப பெண்ணால ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. இதனால அந்த குடும்ப பெண் ஒருவர் விபரீத முடிவுக்கு முயற்சி மேற்கொண்டிருக்கின்றார். அடுத்தது பாத்தீங்க என்று சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி தற்போது ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது அவ மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தொடர்பாக தற்போது சர்ச்சையில சிக்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது, யாழ்ப்பாணத்தில ஒரு இளம் வயது பெண் ஒருவர் தற்போது போதைப் பொருளுக்கு அடிமையாகி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த மூன்று விடயங்களையும் இன்றைய காணொளியில உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க காணொளி பார்த்து கொண்டிருப்பீங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். கனடா வாழ் குடும்ப பெண்ணொருவர் யாழ்ப்பாணத்துல இருக்கிற தன்னுடைய சொத்துக்கள் மற்றும் காணிகளை பராமரிக்கிறதுக்காக தன்னுடைய கணவற்ற தூரத்து உறவு முறையான ஒரு குடும்பத்தை யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதியில், அதாவது அவனுடைய காணி இருக்கின்ற இடத்தில குடியமர்த்தி இருக்கிறாவாம். அவர்கள் குடும்பமாக அந்த இடத்தில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று. இந்நிலையில அந்த கனடா வாழ் பெண் அடிக்கடி யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்றிருக்கிறார். அப்படி இருக்கையில அந்த குடும்பத்தில இருக்கின்ற கணவனோட அந்த பெண்ணிற்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது, சிறிது காலத்திற்கு முன்பு கனடா வாழ் குடும்ப பெண்ணின் கணவரும் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில இவ அடிக்கடி யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்றிருக்கிறார். இதனால அந்த குடும்பத்தில இருக்கின்ற கணவனோட, அதாவது அந்த கனடா வாழ் குடும்ப பெண்ணின் காணிகளை பராமரித்துக் கொண்டு வருகின்ற குடும்பத்தின் கணவரோட இந்த பெண்ணிற்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் அந்த குடும்ப பெண்ணிற்கு தெரிந்திருக்கிறது. அதாவது தன்னுடைய கணவருக்கு கனடா வாழ் பெண்ணோட ஒரு பழக்கம் இருக்குது அப்படி என்று தெரிந்து அந்த பெண் தற்போது விபரீத முடிவெடுத்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கு 2 பிள்ளைகளும் இருக்கிறார்களாம். இந்நிலையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்று தெரிந்தவுடன் அந்த பெண் தன்னுடைய கணவன் மற்றும் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தன்னுடைய சொந்த ஊரான ஒரு இடத்திற்கு போய் அங்க இருந்திருக்கிறாவாம். அங்க இருந்த பிறகும் அந்த கனடா வாழ் பெண்ணுக்கும் தன்னுடைய கணவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குதாம். தொடர்ச்சியாக இவர்கள் பழகி வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, அந்த பெண்ணின் கணவர் தான் ஒரு அரபு நாட்டிற்கு போக போவதாக சொல்லி கடவுச்சீட்டையும் எடுத்திருக்கிறாராம். இப்போது அந்த பெண்ணின் கணவரை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த கனடா வாழ் குடும்ப பெண்ணோட தான் தன்னுடைய கணவர் சென்றிருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த பெண் சந்தேகிக்கிறார். தன்னுடைய கணவரை தன்னிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியும், இல்லாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லி இருக்கிறார் அந்த பெண். உண்மையிலேயே இந்த புலம்பெயர் நாடுகளில இருந்து இங்க யாழ்ப்பாணத்திற்கு வாரவர்கள் திருமணமான குடும்பத்தில் உள்ள நபர்களோட பழகுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய குடும்பங்களோட இங்க சந்தோஷமாக வாழ்ந்து வரும் போது நீங்க வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே அவர்களோட பழகி அவர்களுடைய குடும்பங்களை பிரித்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு உறவை அமைத்து கொண்டு போறது நல்ல விடயம் அல்ல. இதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் பிள்ளைகளுமோ அல்லது கணவனும் பிள்ளைகளுமோ பாதிக்க போகிறார்கள். ஏற்கனவே இப்படியும் ஒரு சம்பவம் நடந்திருந்தது. வேறொரு இடத்தில கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சந்தோஷமாக வாழ்ந்த நிலையில மனைவி பிள்ளைகள் மற்றும் கணவனை கைவிட்டு விட்டு ஒருவரோட தலைமறைவாகி விட்டார். இப்போது பிள்ளைகளும் கணவனும் தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து வருகின்றவர்கள் மற்றவர்களுடைய குடும்பங்களை சீரழிக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பிரிந்து விட்டாரா அல்லது இறந்து விட்டார் என்று சொன்னால் இங்கு திருமணமாகாமல் இருக்கின்ற அல்லது திருமணமாகி விவாகரத்து பெற்றவரை திருமணம் செய்யலாம். அதை விட்டுவிட்டு திருமணம் செய்து தங்களுடைய பிள்ளைகள் மனைவியோட சந்தோஷமாக வாழுகின்ற குடும்பத்தில குழப்பத்தை உண்டு பண்ணாதீர்கள். அவர்கள் சந்தோஷமாக வாழட்டும். உங்களுக்கு அவரை பிடித்திருந்தாலும் அவர் திருமணமாகி அவருடைய மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழுகின்ற ஒரு நபர், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுக்க கூடாது என்று சொல்லி விலகி செல்ல வேண்டும். வெளிநாட்டு கலாச்சாரம் வேறாக இருந்தாலும் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் என்று சில விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்களை சீரழிக்காமல் நடந்து கொள்ளுங்கள். இங்கு இருக்கின்றவர்கள் தாங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் ஒரு திருமணம் முடித்து தங்களுடைய பிள்ளைகள் வீடு என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வெளிநாட்டு ஆசை காட்ட தேவையில்லை. உங்களுடைய பணத்தினை கூட நீங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். எதுவும் கொடுக்காமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். அவர்களுடைய குடும்பங்களை சீரழிக்காதீர்கள்.
அது மட்டுமல்லாது இந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இங்க யாழ்ப்பாணத்து பெண்களை திருமணம் செய்கின்றவர்கள் திருமணம் முடித்த பிறகு அவாவுக்கு சமைக்க தெரியல, அவ உடுப்பு வடிவா போடுறா இல்லை என்று சொல்லி பல காரணங்களை சொல்லி விவாகரத்து செய்கிறார்கள். அண்மையில கூட ஒரு சம்பவம் நடந்தது. திருமணம் முடித்த நபர் அவர் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். இங்க அந்த பிள்ளை யாழ்ப்பாணத்துல இருக்குது, அவாக்கு பிரியாணி சரியாக சமைக்க தெரியவில்லை என்று சொல்லி திருமணம் முடித்து இங்க கொஞ்ச நாளிலேயே பிரச்சனை பண்ணுவதற்கு ஆரம்பித்து விட்டார். அதற்கு பிறகு வெளிநாட்டிற்கு சென்று விவாகரத்து கோரியிருக்கிறார், அவாக்கு பிரியாணி செய்ய தெரியவில்லை என்று சொல்லி. இதெல்லாம் ஒரு காரணமா? திருமணம் முடித்து விட்டு நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று பிரியாணி சமைக்க தெரியல, அவருடையும் நல்லபடியா கதைக்கிறா, நல்லா பழகுறா, டிக்டாக் செய்யறா, டான்ஸ் ஆடுறா என்று சொல்லி பல காரணங்களை சொல்றதுக்கு முதல் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து விட்டு திருமணம் செய்யுங்கள். நீங்கள் திருமணம் செய்துவிட்டு வெளிநாட்டிற்கு போய் இங்க இருக்கிற பெண்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காதீர்கள். பல பெண்களின் வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. திருமணம் முடித்து விட்டு நீங்க வெளிநாட்டுக்கு போன பிற்பாடு அந்த பெண்ணை பற்றி நீங்கள் எதுவுமே அக்கறைப்படுறதில்லை. அந்த பெண் என்ன செய்கிறா, அவனுடைய வாழ்க்கையை நான் கெடுத்து விட்டேனே என்று சொல்லி சிறிதும் யோசிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை. அந்த பெண்ணின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நிற்கும். திருப்ப விவாகரத்து நடைமுறைகள் மேற்கொண்டு விவாகரத்து இடம்பெற்று அதுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கையை அந்த பிள்ளை தேடுகிறது என்றால் இரண்டாவது திருமணம் என்று வரைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆகையால நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வேண்டும் என்று சரியாக தேர்வு செய்துவிட்டு திருமணம் முடியுங்கள். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயமும், இந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தாங்கள் ஏற்கனவே திருமணமான விடயங்களை மறைத்து இங்கு இரண்டாவது மூன்றாவது திருமணம் என்று சொல்லி பல திருமணங்களை செய்கிறது. அங்கே ஒரு மனைவி பிள்ளைகள், இங்கே ஒரு மனைவி, இங்கே ஒரு குடும்பம் என்று சொல்லி இங்க இருக்கிறவர்களை அங்கு இருப்பவர்களுக்கு தெரியாது, அங்கு இருப்பவர்களை இங்கு இருப்பவர்களுக்கு தெரியாது. இப்படியும் இங்க தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் அந்த விடயங்கள் எல்லாம் பின்பு வெளிச்சத்திற்கு வந்த பிற்பாடுதான் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்து குடும்பங்கள் பிரிகின்ற சூழ்நிலை, விவாகரத்து பெறுகின்ற சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகின்றது. ஆகையால திருமணம் முடிப்பதற்கு முன்பு வாழ்க்கை துணையை தேடுவதில் மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். சரி, புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவர்கள் தான் இப்படி என்று பார்த்தால் அது புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற எல்லோரும் இப்படி இல்லை, ஒரு சிலர் செய்கின்ற விடயங்கள் தான் ஏனையோருக்கும் அது கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறது. அதே போல இங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் இல்லை. இங்கேயும் அப்படித்தான். திருமணம் செய்த குடும்பத்தில ஒருவரை விரும்புவது, திருமணம் செய்த குடும்பத்தை திருமணம் செய்துவிட்டு மனைவி பிள்ளைகளை ஏமாற்றுவது என்று சொல்லி பல செயற்பாடுகள் இடம்பெறுகிறது. ஆகையால திருமணம் முடிக்க முன்பு எல்லோரும் சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்க என்று சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில அவருடைய மனைவி சிராந்தி ராஜபக்ஷ அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்த நபரை தன்னுடைய காலணியை தூக்குவதற்கு அனுமதித்திருக்கிறார். அவர் காலணியை தூக்குகின்ற காட்சி ஒன்று சமூக ஊடகங்களிலே தற்போது புகைப்படங்களாக பரிமாறப்பட்டு கொண்டு வருகின்றது. அதிகாரம், பதவி இந்த ஒரு போதையில இருக்கும் போது யார் தங்களுக்கு சமமானவர்கள், யார் தங்களை விட ஒரு குறைந்த நிலையில இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போது அவர்களுக்கு தெரியும். எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும், எல்லோரும் மனிதர்கள் தான் என்று சிந்திக்க தவறுகிறார்கள். அப்படித்தான் தன்னுடைய பாதணியை தூக்குவதற்கு வைத்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச. இது தற்போது சமூக ஊடகங்களில பரவி சர்ச்சையை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்க என்று சொன்னா, யாழ்ப்பாணத்தில போதைக்கு அடிமையான 26 வயது இளம் பெண் ஒருவருக்கு தற்போது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போதைப் பொருள் பாவனை விடயங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் போகின்றது. ஒரு பக்கம் திடீர் மரணங்கள் அதிகரித்து கொண்டு போற நிலையில இந்த போதைப் பொருள் பாவனையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் போகிறது. போதையால பல இளம் குடும்பங்கள் வாழ்க்கையை இழக்கின்றன, இளம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். சிலர் போதைக்கு அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலையில தங்களுடைய உயிரை மாய்க்கின்ற கட்டத்திற்கு கூட போகிறார்கள். இப்படி போதையால பல விடயங்கள் நாட்டில தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. இதால நாட்டிற்கு சீரழிவுதான் என்று சொல்லலாம். ஆகையால இளம் பிள்ளைகள் சிந்தித்து செயற்படுங்கள். போதை பொருட்களை பாவிப்பது, போதை சம்பந்தமான விடயங்களில நீங்கள் ஈடுபடுறது போன்ற விடயங்களை தவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நல்ல பாதையில கொண்டு போறதற்கு நிறைய வழிகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எதையும் முயற்சி செய்து பார்க்காமல் நீங்கள் முடிவெடுக்காதீர்கள். முயன்று பாருங்கள். வெற்றியோ தோல்வியோ வரும்போது அவற்றை எதிர்கொள்ளவும் பழகி கொள்ளுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள்.